அன்னியன் படத்துல இருக்கிற 42 மிஸ்டேக்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபன்னா இருக்க போகுது, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கார்டு 15 பேருக்கு போலனா மண்டை வெடிச்சு செத்துருவீங்கன்னு போட்டிருக்கு. இதை வந்து ஆக்சுவலா வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணாம மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடாது. ஆனா ரூல்ஸ் ராமானுஜமா இருந்துகிட்டு இவரும் 15 பேருக்கு அனுப்புறாரு. அம்பி ரூல்ஸை ஹெவியா ஃபாலோ பண்றவரு. ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த எல்லோ கிராசிங்கை கூட தாண்ட மாட்டாரு. ஆனா ஹெல்மெட் மட்டும் போட மாட்டாரு. லேடி சீட்ல உட்கார்றது தப்பு. சதாதான் படக்குன்னு எழுத்து உட்கார வச்சதுன்னா முடக்குன்னு எழுந்து போக வேண்டியது தானே. போகாம அப்படியே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு அடிபட்டு துடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அரை மணி நேரமா வண்டியை நிறுத்திட்டு இருக்காரு. முன்னாடியே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணியிருந்தா ஆம்புலன்ஸே வந்து காப்பாத்திருக்குமே. அம்பி ஒரு லாயரு, ஆல்ரெடி கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நல்லாவே டைப் ரைட்டிங் தெரியும். இருந்தாலும் அன்னியன்னு டைப் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டரா ஆள்காட்டி வரல ANNIYAN டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் படத்துக்கு ப்ரமோஷனா? அன்னியனுக்கு சூப்பர் பவர் மட்டும் இல்ல, மேஜிக்கல் பவரும் இருக்கு. இதுக்கு முன்னாடி கொடை வச்சிருந்த அடையாளமே எங்கேயுமே இல்ல. ஆனா டக்குன்னு கொடை எடுத்து காட்டுறாரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெரிய மிஸ்டேக் இருக்கு இதுல. கொச்சின் அனிஃபா மாடு துரத்தி ஓடும்போது மாட்டு கொட்டாயை விட்டு தனியா விலகி ஓடுவாரு. அப்போ மாட்டு கொட்டாயும் கொச்சின் அனிஃபா செத்து கிடந்த இடமும் வேற வேற. ஆனா விடிஞ்ச உடனே மாட்டு கொட்டாயை சுத்தி போலீஸ் சீல் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள போனாதான் செத்து போனவரை பார்க்க முடியும்னு விவேக்கையும் பிரகாஷ் ராஜையும் கூப்பிடுவாங்க. மாட்டு கொட்டா தனி இடம், செத்து போன இடம் தனி இடம். அது எப்படி இதுக்குள்ள வந்து சேர்த்தாங்க? பிரகாஷ் ராஜ் அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து உளறிட்டு இருப்பாரு. ஆனா டப்பிங்ல தான் போட்டு சரி பண்ணிருக்காங்க. இதுக்கு விவேக் வேற, பாஸ் பாஸ் பின்றிங்களே பாஸ் அப்படின்ற டயலாக் வேற. 6 × 5 × 4 × 3 × 2 × 1 720 காம்பினேஷன் வருது. அகூன் பதம், அகூபந்தம், அன்பகுந்தம், அபகுந்தம், கூதாபம், கூபாதந்தா, கூபம் அந்த என்பதாகும், பம்பகுவதம், அதுகு அன்பந்தகும். க்ளோஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, கண்டுபிடிச்சிங்களா? ட்ரெயின்ல நல்லா இல்லாத ஃபுட்டை நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல கொடுத்துடலாமான்னு கேட்டா அம்பியும் கொடுத்துருங்க, உங்க ஃபுட் எனக்கு வேணாம் அப்படின்ட்டுவாரு. ஆக்சுவலா இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஃபுட்டு நல்லா இல்ல, ஸோ ட்ரெயின்ல யாருக்கும் இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் காரங்களுக்கு மட்டும் சாப்பிட்டு சேர்த்தா பரவாயில்லையா? இந்த ஃபுட்டு வேணாங்கும் போது நடுவில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கிற கேரி பேக்கை ட்ரெயினில் ஒரு இடத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொரு ஷாட்டில் பார்க்கும்போது அந்த கேரி பேக் அங்கே இருக்காது. மறுபடியும் பார்க்கும்போது அந்த கேரி பேக் அங்கே வந்துடும். நான் என்ன நினைக்கிறேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் பசி எடுத்திருக்கும். அவங்க டக்குன்னு சாப்பிட்டு வச்சிடலான்ட்டு வச்சிருப்பாங்க. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாம் பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். அம்பி திருவையாறு வரும்போது தான் அன்னியன் கேன்டீன்காரரை கொண்டு இருப்பாரு. திருவையாறு வர்றதுக்கு அம்பி தான் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணியிருப்பாரு. அன்னியன் வர்றதுலாம் அவருக்கு தெரியாது, ஸோ எடுத்து வச்சிருக்க முடியாது. இருந்தாலும் கேன்டீன்காரரை கொல்லும் பொழுது அன்னியன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. எப்படி? சொக்கன் 65 போடுற அளவுக்கு அந்த வாலி பெரிய வாலியா இல்லை, சின்ன வாலியா தான் இருக்கு. மனுஷங்க அதில் பத்த மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக்கு. சொக்கன் 65 போட்டுட்டு அந்த பிளேட்டை மூடிட்டு போயிடுறாரு அவரு. அந்த பிளேட்ல எதுவும் எழுதல. ஆனா காலையில போலீஸ் எடுத்து பார்க்கும்போது மட்டும் அதுல எழுதி இருக்கு. எப்படி? அன்னியன் மறந்துட்டாருன்னு போலீஸே எழுதிருப்பாங்களோ? ரெமோ கொடுத்தாருன்னு கொரியர் பாய்ஸ் சதா வீட்டு முழுக்க அந்த ஃப்ளவர் பாட்ஸை வச்சுட்டு போயிடுவாங்க. சதாவோட பர்மிஷனும் இல்லாம பேரண்ட்ஸோட பர்மிஷனும் இல்லாம எப்படி கொண்டு வந்து வச்சாங்க? சரி, அவங்க தான் வச்சுட்டாங்க. இப்படி இடமே இல்லாம இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் திட்ட மாட்டாங்களா? ரெமோ வந்து எப்படி சடனா ரேம்ப் வாக் மாடல் ஆனாரு? இதுக்கு முன்னாடி அவரை ஆளே பார்த்துருக்க மாட்டாங்க, ஐடென்டிட்டியும் இல்லை. திடீர்னு எப்படி அவருக்கு அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைச்சிது? யூடியூபர்ஸ் நாங்கள் வியூஸை வர வைக்கிறதுக்கு முக்குன்னு முக்குறோம். ஆனால் சில சமயம் வரவே மாட்டேங்குது. ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? லவ் டிடெக்டரை செகண்ட் டைம் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த தடையமே இல்லை. ரவுண்டாக சுற்றி வருது இல்லையா, அதில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்துருக்கணும், ஆனால் இல்லை. ரெமோவோட எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அம்பியோட வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிட்டேன்னு சொல்லுவாரு. அது சாத்தியமே கிடையாது. அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். சதா படுத்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டை சுத்தி ஃப்ளவர்ஸா தான் இருக்கும், இடமே இருக்காது. ஆனா ரெமோ கூரையில இருந்து குதிக்கும் போது மட்டும் ஸ்பேஸ் வந்திருக்கும் அங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அம்பி, அன்னியன், ரெமோ இவங்க 3 பேரும் பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாதிரியா இருக்காங்க. சதா முதல்ல ரெமோவை பார்க்கும்போது அப்படி சிரிக்கிறாங்க. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? ஏன் அம்பி நீங்க என்ன பண்ற அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா புது ஆளை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அன்னியனோட முடியை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவன் தான் அம்பின்னு கண்டுபிடிக்க முடியல. நாமத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு. அட பாவிகளா, மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ரெமோவா ஓட்ட பிரிச்சு வரும்போது பிரவுன் கலர்ல ஹேர் டை அடிச்சிருப்பாரு. ஆனா அடுத்த நாளே அம்பியா வரும்போது முடி கருப்பா இருக்கும். அதான் எனக்கு ஒன்றும் புரியல.
ஃபைட்டர்ஸ் அம்பியை அடிச்சு தூக்கி போடும்போது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது அம்பியோட காலு ஒன்னா சேர்ந்து இருக்கும், இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அம்பியோட காலு பிரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஏண்டா இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காடா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இதுக்கு அண்ணியனே பதில் சொல்றாரு பாருங்க. அண்ணியனா வந்து ஃபைட்டர்ஸை திருப்பி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா மூத்திர சந்துக்குள்ள சைடுங்கள்ல ஒரே ஒரு பைப் இருக்கும், இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அதுவே 3 பைப்புகள் இருக்கும். சமஸ்கிருதத்துல இருக்கிற கருட புராண பனிஷ்மெண்ட் எதுக்கு தமிழ்ல ஜம்பிள்டா எழுதி போடணும்? மக்களுக்கு டைரக்டா சொல்லணும், அதை ஒழுங்காவே எழுதி போட்டுக்கலாமே, அதே மிக்ஸ்டா மாத்தி எழுதி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா சமஸ்கிருதத்துல கூட எழுதிருக்கலாம். என்னண்ணே ஒண்ணுமே புரியல. மிக்ஸிங்கிறத தான் அப்படி சுத்தி எழுதி இருக்கிறேன். அம்பியோட கை எலும்பு ஃப்ராக்சர் ஆகியிருக்கு. ஆனா அடுத்த நாளே நந்தினியோட லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறாரு, அங்க பையெல்லாம் தூக்கிட்டு வராரு அந்த கையில. எப்படி? சதாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அம்பியை பத்தி நல்லா தெரியும், இருந்தாலும் அவங்க சைடு ஃபால்ட் வச்சுக்கிட்டு அம்பியை லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க, ரூல்ஸ் பேசி லஞ்சத்தை குறைச்சிடும் அப்படின்றாங்க. நல்லது தானடி, ரூல்ஸ் பேசி லஞ்சத்தை குறைச்சிரும், வக்கீல் ஃபீஸா எதை கொடுத்தாலும் வாங்கி சொல்லுவா. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போம். சதா மாடியில இருந்து கீழே இறங்குற வரைக்கும் அண்ணியன் ஏன் அவங்கள பிடிக்காம மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காரு? ஒருவேளை கண்ணாமூச்சி விளையாடி இருப்பாங்களோ? வில்லனுக்கு கூட சண்டை போடும் போது மட்டும் சல்லுன்னு மூவ் ஆகுறாரு. ஆனா ததகா புதகான்னு ஓடுற நந்தினியை பிடிக்க முடியலையா? அண்ணியன் 2 பேர்த்த எத்தி உடைச்சு ஹரிசாண்டலா ஃப்ளை பண்ணுவாரு. இதுவே சாத்தியம் இல்ல. இதை விட மிஸ்டேக் என்னன்னா, அண்ணியன் ஃபைட்டர்ஸை தொடாமையே ஃபைட்டர்ஸ் எகிரி போய் விழுவாங்க. என்னடா புத்தலாட்டாது? சதா கீழே விழும்போது அவங்கள பிடிச்சிருவாங்க. ஆக்சுவலா பிடிச்சிருக்க கூடாது, கீழே விழுந்துருக்கணும். டேய் எவ்வளவு நாளாடா தாச? ஏன்னா நீங்களே நல்லா பாருங்க, சதா கீழே விழும்போது அவங்கள பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா சடனா அடுத்த செகண்ட்ல ஆளுங்க அங்க இருக்காங்க. எப்படி இது? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. கராத்தே ஃபைட்டர்ஸ்லாம் வெப்பன்ஸை வச்சிருப்பாங்க. அன்னியன் கையில ஈட்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட கையில வெப்பன்ஸ் இருக்காது, திடீர்னு காணாம போயிருக்கும். ஒரு மொட்டை ஃபைட்டர் இருப்பாரு, அவர் மேல 5 கராத்தே ஃபைட்டர்ஸ் ஏறிக்கிட்டு சண்டை போடுவாங்க. அப்போ அன்னியன் அவரோட காலை வாரி விட்டுருவாரு. ஆனா யாருமே விழுந்திருக்க மாட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? இது அரபாடால ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். தங்கச்சி தண்ணியில விழுற சீன்ல ஒட்டுமொத்த வண்டியும் விழுந்திருக்கணும். ஆனா தங்கச்சி மட்டும் தான் விழுறாங்க. அதுவும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தண்ணியில விழுந்திருக்க கூடாது, கிரவுண்ட்ல தான் விழுந்திருக்கணும். ரிக்ஷாவை ஓட்டிட்டு வந்தவர் ஒருத்தர், ஆனா தங்கச்சி தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் பசங்களை தடுக்கிறதுக்காக வந்த ரிக்ஷா மேனும் இன்னொருத்தர். ஆமா, நான் தான் பஞ்சவன் பாரிவேந்தன். சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலா இல்ல சினிமா ஸ்டுடியோவா? டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கும்போது லைட்டை போட்டு ஆஃப் பண்றாங்க. இதே மாதிரி தான் அந்த சங்கீத் அகாடமிலையும் நடந்தது. அம்பிக்கு எமோஷன் உச்சமடையும் போதுதான் அன்னியன் வருவான். ஆனா நேரு ஸ்டேடியத்துல வரும்போது மட்டும் முன்னாடியே டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. எப்படி? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அன்னியனுக்கு என்னதான் சூப்பர் பவர் இருந்தாலும் அவரும் மனுஷன் தான். ஸோ அவருக்கும் பாம்பு கடிச்சா விஷம் இறங்கியிருக்கணும். ஆனா அவருக்கு எதுவும் ஆகல. நேரு ஸ்டேடியத்துல எல்லா எக்ஸிட்டையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அன்னியன் எஸ்கேப் ஆயிடுவாரு. அதுக்கு இவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, கிரௌட்ல மிங்கிள் ஆயிட்டாரு. கிரௌட்ல மிங்கிள் ஆனா என்ன? இப்போ எக்ஸிட்டை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, மக்களை தனித்தனியா குரூப்பா பிரிச்சு அதுல இருந்து அன்னியனை கண்டுபிடிக்க வேண்டியதானே. அந்த காலத்திலேயே அந்த டப்பா கம்ப்யூட்டர்ல அட்வான்ஸ்டு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அன்னியனோட முடியை கிளியர் பண்றாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி திரும்ப இருந்திருக்கும்? இப்படிதான் இருந்திருக்கும். அன்னியனும் ரெமோவும் அவங்களோட பொருட்களை அம்பி வீட்டில் வச்சிருக்காங்கன்னா அன்னியன் வேஷத்துலையும் ரெமோ வேஷத்துலையும் தான் போய் வச்சிருக்கணும். அப்படி போயிருந்தா அவங்களோட பேரண்ட்ஸு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கிற ஒரு கேமரா, அது ஃபிக்ஸ்டா இருக்கும். அந்த கேமரா எப்படி ஆங்கிளை மாத்தி வீடியோ எடுத்துருக்கோம். அன்னைக்கு இந்த கேள்வி வெள்ளக்காரி மாதிரி கண்ணாடி ஸ்டைல வச்சுக்கிட்டு மூட்டி போட்டு இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு என்ன ஆட்டம் அடிச்சு தெரியுமா? சுசிமுகம்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை சொல்லி நீளமான கம்பியால பிரகாஷ் ராஜ் அம்பியோட கையில குத்தி இருப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கையில குத்துனா அந்த அடையாளம் இருக்காது.
கிளைமேக்ஸ்ல கோர்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அதுக்குண்டான அடையாளம் எதுவுமே இருக்காது. ஒருவேளை அம்பிக்கும் டெட்பூல் பவர் இருக்கோ? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. குடிகாரனை ட்ரெயினுக்கு வெளியே மாட்டி வச்சிருக்கும் போது அவன் கத்த மாட்டான், ஆனா கீழே விழும்போது மட்டும் கத்துவானா? ஒருவேளை கத்தாம இருக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா ஹெல்ப் பண்ணிருப்பாரோ? இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. இந்த வீடியோல அன்னியன் படத்துல இருக்கிற 42 மிஸ்டேக்ஸை பார்த்தோம். ஒருவேளை இந்த வீடியோல சொல்லாம இருக்கிற மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல போன வீடியோல புஷ்பா 2 படத்துல இருக்கிற 44 மிஸ்டேக்ஸை போட்டிருக்கேன், அதையும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்றேங்க. இது போல நிறைய வீடியோஸ் உங்களை என்டர்டெயின் பண்ண காத்துட்டு இருக்கு. ஓகே, நான் ராஜ்குமார் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.